அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை நேரத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு முன்பதாக சில பாடல்களை பாடி நாம் தேவனை ஆராதனை செய்வோம். வாசிக்கலாம். சங்கீதங்களிலே 34வது சங்கீதம் 5வது 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களிலே 34வது சங்கீதம் 5வது 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி இரட்சித்தார். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த காலை நேரத்தில் நமக்கு செய்வாராக. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். இந்த காலை நேரத்தில் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய முகங்களை தேவன் பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். 6வது வசனத்தை வாசித்தோமே, இந்த ஏழை கூப்பிட்டான். நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் செய்கிற காரியம் என்ன? நம்முடைய இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இந்த காலை நேரத்தில் இடுக்கத்தோடு, ஒரு போராட்டத்தோடு, ஒரு பிரச்சனையோடு, ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு தேவைகளோடு நீங்கள் வந்திருக்கலாம். இந்த காலை நேரத்தில் நாம் கூப்பிட்டதை கர்த்தர் கேட்டு இடுக்கண்களுக்கு எல்லாம், பிரச்சனைகளுக்கு எல்லாம், போராட்டங்களுக்கு எல்லாம் நம்மை நீங்களாக்கி ரட்சிக்க அவர் வல்லமை உள்ளவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், எல்லாம் மாறலாம். நம்முடைய தேவன் என்றும் மாறாதவர். அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன். கண்டிப்பாய் இந்த காலை நேரத்தில் கூப்பிடுகிற எல்லாருடைய சத்தத்தையும் கேட்டு, உங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் தேவன் கேட்டு, நம்முடைய கண்ணீரை தேவன் பார்த்து நிச்சயமாய் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி நம்மை ரட்சிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ரட்சிப்பு என்பது ஒரு விடுதலை, ரட்சிப்பு என்பது ஒரு ஆசீர்வாதம், ஒரு மகிமையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை தந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். இந்த காலை நேரத்தில் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு இணைந்து பாடலாம். தெரிந்த பாடல் இணைந்து பாடலாம். என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வில் என்ன குறைகள் என்பது ஏது? ஆண்டவர் மெய்ப்பராய் இருந்துட்டா போதும், எந்த குறைகளும் இல்லாதபடி கர்த்தர் நம்மை நடத்தி செல்ல வல்லமை உள்ளவர். எல்லாம் சேர்ந்து பாடலாமா? ஹல்லேலூயா. நல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி சேர்ந்து பாடலாம். ஆமென். சேர்ந்து பாடலாம். ஆமென். அதிகாலை நேரத்துல சொல்லுங்க, நாங்கள் உன் முகத்தை பார்க்கும்போது பிரகாசமடைய பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? இன்று என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே. உள்ளத்திலிருந்து சொல்லுங்க, என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே. என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா? என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா? என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? இன்று என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே. என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே. எங்கும் மொழி, எங்கும் மொழி, எங்கெங்கும் மொழி அல்ல
இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? இன்று என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது ஆண்டவரே, என் வாழ்க்கையில வாழ்விலே எந்த குறைகளும் இல்லை என்பது ஏது? என்னை அவர் அன்பால் நிரப்பியதா, எல்லோருக்கும் நண்பனாயாகியதா. என்னை அவர் அன்பால் நிரப்பியதா, எல்லோருக்கும் நண்பனாகியதா. என்னுள்ளமே என் தேவனை என்னாலும் புகழ்ந்திடுமே. என்னுள்ளமே என் தேவனை என்னாலும் புகழ்ந்திடுமே. என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? இன்று என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது எங்க வாழ்க்கையில ஒரு குறைவும் இல்லை ஆண்டவரே. குறைகள் என்பது சொல்லுங்க, என்னை அவர் அன்பால் நிரப்பியதா, எல்லோருக்கும் நண்பனாயாகியதா. என்னை அவர் அன்பால் நிரப்பியதா, எல்லோருக்கும் நண்பனாகியதா. என்னுள்ளமே என் தேவனை என்னாலும் புகழ்ந்திடுமே. என்னுள்ளமே என் தேவனை என்னாலும் புகழ்ந்திடுமே. என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? இன்று என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது வாழ்க்கையிலே வாழ்விலே குறைகள் என்பது ஏது? உனக்குள்ளே இன்று உனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. அவன் அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் மகிமையாய் செய்வார். இன்று நமக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரே. இன்று நமக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரே. நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார், அதிசயம் செய்வார் கலங்காதே. அதிசயம் செய்வார் கலங்காதே. நமக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரே. இன்று நமக்குள்ளே இயேசு நம்பிக்கையோடு சொல்லுங்க, நமக்குள்ளே இன்று நமக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரே. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய
இயேசு என்றும் காலை நேரத்தில் உற்சாகமாய் எனக்குள்ளே இருக்கிற தேவன் அவர் மிகவும் பெரியவர் என்றும் பெரியவரே. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் நம்பிக்கையோடு சொல்லுங்க. எனக்குள்ளே ஆமே இருக்கின்ற ஓ என் இயேசு என்றும் பெரியவரே. ஆமே எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ. மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஆமே ஒளி வரும் நேரம் இருளானதோ. ஜீவனுள்ள தேவன் இருக்கின்றார், யாவையும் செய்வார் கலங்காதே, யாவையும் செய்வார் கலங்காதே. நமக்குள்ளே இருக்கின்ற ஓ என் இயேசு என்றும் நல்ல ஆராதனையும் அப்ப காலை நேரத்துல விசுவாசமாய் சொல்லுங்க. ஆண்டவரே என் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுகிற தேவன் பெரியவரே. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் ஓ செய்திடுவார். நல்லவரே. அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். இன்று நமக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரே. இன்று நமக்குள் ஆமை இருக்கின்ற ஆமை நம் இயேசு சொல்லுங்க. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ. வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார், வலக்கரம் தாங்குவார் கலங்காதே, வலக்கரம் தாங்குவார் கலங்காதே. நமக்குள்ளே பாடும் பொழுதே ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஒரு தேவ பிரசனை இறங்கி வரட்டும். தேவ வல்லமாய் அவளை மூடுவதாக, வீட்டில மூடுவதாக, குடும்பங்களை மூடுவதாக, தொழில மூடுவதாக. அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் சொல்லுங்க ஆண்டவரே. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் நம்பிக்கையோடு இன்று எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. ஆமே எனக்குள்ளே ஆமே இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரே. இன்று நமக்குள்ளே இருக்கின்ற விசுவாசமா சொல்லுங்க. விசுவாசமா எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். சூழ்நிலைகளை காட்டிலும் பெரியவர், என்னுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர். இன்று நமக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நினைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நினைப்பவரே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. ஆடைக்கலமே அடிமை நானே, நாங்கள் ஆர்ப்பரிப்பேனே. இன்று கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே ஆமே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே ஆமே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர்
பக்தரின் பேரின்ப பாக்கியம் இதே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே ஆமென் நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நாங்கள் நடக்கும் வழிதனை காட்டுபவரே. நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. அடைக்கலமே அடிமை நானே, நாங்கள் ஆர்ப்பரிப்பேனே. ஓ கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே ஆமென் நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நாங்கள் நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. சொல்லி பாடுங்க. காரம் பட்டி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. காரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. குளியில் வீழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே. குளியில் வீழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே. அடைக்கலமே அடிமை நானே, ஆமென் ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. இன்று கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே ஆமென் நித்தம் நித்தம் உள்ளத்துல நான் சொல்லுங்க. நினைப்பேனே. அடைக்கலமே அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே ஆமென் நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே ஆமென் நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய எங்கள் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை நம்பிக்கையோடு சொல்லுங்க. சத்தியத்தின் என்னை ஒவ்வொரு நாள் நடத்துகிறவர் நடத்துவார். பாரிசுத்த ஆவியா உள்ளத்தை நிரப்புவார். பாரிசுத்த ஆவியா உள்ளத்தை நிரப்புவார். பாரிசுத்தர் பாரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு. நம்பிக்கையோடு சொல்லுங்க. என் பலனை தந்து நடத்துகிறவர், சோதனையில் ஜெயம் தருகிறவர். ஜெயம் நமக்கு அளிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் பலனவரே. என்னை உண்டாக்கிய எங்கள் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை, ரூபமில்லை யாதையால் சொரூபம் ஒன்றும் இல்லை. ஆமென். ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, யாதலால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதய தண்ணீரே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதய
சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும். என்னை உண்டாக்கிய அவரே நம்மை காக்கிறவர், அவரே நம்மை நடத்துகிறவர். என்னை உண்டாக்கிய என் தேவாதி வீட்டிலிருந்தே பாடுங்க, சந்தோஷமா பாடுங்க, உள்ளத்தின் ஆனந்த சொல்லுங்க. என்னை உண்டாக்கிய தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தை சொல்லுங்க. என்னை உண்டாக்கினவர் அவர் தூங்குவதில்லை, அவர் உறங்குவதில்லை. என்னோடு கூட இருக்கிறவர்கள் தூங்கலாம், என்னோடு இருக்கிற உறவுகள் என்னை மறந்து தூங்கலாம். ஆனால் நம்மை படைத்த தேவன் அவர் உறங்காமல் தூங்காமல் நம்மை வழிநடத்த வல்லமையுள்ளவர். இன்னைக்கு எத்தனை பிரச்சனையோடு நீங்க வந்திருந்தாலும் உங்க உள்ளத்துக்குள்ள ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. என்னை உண்டாக்கினவர், தாயின் கருவறையிலே என்னை தெரிந்து கொண்ட தெய்வன், ஒரு நாளும் என்னை மறவாதவர். உள்ளங்கையில கத்தர் பொறித்து வைத்திருக்கிறார், நம்மை மறக்காமல் நடத்துகிறவர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இன்னும் உமை ஆரியனுமே, இன்னும் உமை ஆரியனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உங்க உள்ளத்திலிருந்து சொல்லுங்க. பிரசன்னம் இயேசுவே. தேவ பிரசன்னம். கரங்களை உயர்த்தி அதிகாலமே தேடுகிறே, அதிகாலமே தேடுகிறே, ஆர்வமுடன் பாடுகிறே, ஆர்வமுடன் பாடுகிறே. பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன 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 தேவ பிரசன்ன. கரம் பிடித்த நாயகனே, என்னை கரம் பிடித்த நாயகனே, என்னை கைவிடாத தூயவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கரம் பிடித்த நாயகன், கரம் பிடித்த நாயகரே, என்னை கரம் பிடித்த நாயகரே, என்னை கைவிடாத தூயவரே. முழு இருதயத்தோடு கரங்களை உயர்த்தி பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன 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 தேவ பிரசன்ன. உலகமெல்லாம் மாயையா, இந்த உலகமெல்லாம் மாயையா, உம்மன் ஒன்றே போதுமையா. ஒன்றே
Holy Spirit, ஆவியானவரே, ஆராதிக்கிற ஒவ்வொருடைய வீட்டுக்குள்ளும், ஆராதிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உங்க பிரசன்னம் இறங்கி வரட்டும். அதிகாலையில் அவர்கள் நோக்கி பார்க்கிறார்கள், முகங்கள் பிரகாசம் அடையட்டும். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, பிரசன்னம் பிரசன்னம், தேவ பிரசன்னம். முழு பலத்தோடு கரங்களை உயர்த்தி, பிரசன்னம் ரட்சகரே, தேவ பிரசன்னம். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, 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 ரட்சகரே, அல்லேலூயா, ஆமென். Holy Spirit, ஆவியானவரே, உம்முடைய வல்லமை, உம்முடைய பிரசன்னம் ஆராதிக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்திலும், ஆராதிக்கிற ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய அளவில்லாத பிரசன்னம் ஊட்டட்டும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தன. முகங்கள் வெட்கப்படுத்தாத தேவன். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இந்த காலை நேரத்தில் எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும், எத்தனை தடைகள் இருந்தாலும், எத்தனை மனபாரத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம், அந்த பிரசன்னம் நம்மை மூழ்கடிக்கும். அந்த பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்யும் போது, அந்த பிரசன்னத்துக்குள் நாம் கடந்து வரும்போது எல்லா பிரச்சனைகளும் மாறும், போராட்டங்கள் மாறும், கவலைகள் மாறும், துக்கம் மாறும், சந்தோஷம் பெருகும். இந்த காலை நேரத்தை கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, என் துக்கம் மாறட்டும், எனக்கு அற்புதம் நடக்கட்டும், எனக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும், எனக்கு மகிமையை கர்த்தர் விளங்க பண்ணுவீராக. உடைய கிருபைக்காய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அன்பு இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நான் பார்க்க போகிற செய்தியினுடைய தலைப்பு, ஜெபம் ஒரு வாய்ப்பு. பிரேயர் இஸ் an opportunity. ஜெபம் ஒரு வாய்ப்பு. வாசிக்கலாம். மார்க்கு 10வது அதிகாரம் 47, 48வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். மார்க்கு 10வது அதிகாரம் 47, 48வது வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், அவன் நஸ்ரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். 48வது வசனம் சொல்லுகிறது, அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இந்த இடத்துல ஒரு குருடன் பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அங்கு இயேசு வருகிறார் என்பதை கேள்விப்பட்ட உடனே அந்த மனிதன் இந்த இடத்துல, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி கூப்பிடத் தொடங்குகிறான். நல்லா கவனிங்க. அங்க இருந்ததோ கூட்டம், திரளான கூட்டம். ஆனா அங்க இருக்கிற அத்தனை பேரும் அவனை அதட்டுறாங்க. அவனோ, வேதம் சொல்லுகிறதே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சில வாய்ப்புகளை, சில தருணங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறான். அப்படி கொடுக்கும் தருணங்களையும் வாய்ப்புகளையும் நாம் சரியாய் பயன்படுத்தி கொள்ளும் போது நிச்சயமாய் அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறதா இருக்கிறது. வாய்ப்புகள்
எல்லா நேரங்களிலும், எல்லா காலகட்டத்திலும், எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு அமைந்து விடுவது இல்லை. சில நேரங்களில் தேவன் இரக்கம் செய்து நம்முடைய ஜெபத்தினாலோ அல்லது நம்முடைய வாழ்க்கையில் வேண்டுதலினாலோ ஏதோ ஒரு வகையில் சில வாய்ப்புகளை தேவன் நமக்கு ஏற்படுத்தி தருவார். அந்த வாய்ப்புகளை நாம் சரியாய் பயன்படுத்தும் போதுதான் அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இங்கு வாசித்தோமே, இவனுக்கு ஒரு வாய்ப்பு. இயேசு அந்த வழியாய் நடந்து வருகிறார் என்பதை கேள்விப்பட்ட உடனே அந்த தருணத்தை அவன் விடவில்லை. அந்த தருணத்தில் தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிடத் தொடங்கினான். அநேகர் அவனை அதட்டினார்கள், அநேகர் அவனை பேசாதிருக்கும்படி செய்தார்கள். சத்தம் போடாத, இந்த காசு கூட கொடுத்துருக்கலாம். ஒரு கற்பனையா சொல்லணும்னா, நீ ஏன் பேசுற, ஏசப்பா கிட்ட காசு தானே கேட்க விரும்புற, இந்த காசு வச்சுக்கன்னு கூட கொடுத்துருக்கலாம். அந்த பிச்சைக்காரனுக்கு அன்னைக்கு எவ்வளவு பணம் வந்ததோ தெரியாது. அவன் எப்பவுமே எடுப்பதற்கு மேலாக அந்த நாளில் அநேக பணங்கள் பார்த்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவனுடைய வாழ்க்கையில் ஒன்று என்ன தெரியுமா, இந்த வாய்ப்பை நான் தவற விடக்கூடாது. ஏன், இந்த பணத்துக்காக நான் நின்று விட்டால் கண் பார்வை எனக்கு கிடைக்காது. எனக்கு இது வாய்ப்பு. இயேசு என் கிட்ட வந்துட்டார், இயேசு என்னுடைய தெருவுக்குள்ள வந்துட்டாரு, இனி நான் திருப்பி எப்படி பார்ப்பேன்னு தெரியாது. அந்த வாய்ப்பை அவன் சரியாய் பயன்படுத்தினதால் நீங்க தொடர்ந்து வாசிச்சு பாருங்க, இயேசு நின்றார், அவனை கூப்பிட்டார், அவன் பார்வை அடையும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் இப்படிப்பட்ட சில வாய்ப்புகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுப்பது உண்டு. அந்த வாய்ப்புகளை நாம் சரியாய் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னும் சில உதாரணங்களை நான் காட்டிக் கொடுக்க வாஞ்சிக்கிறேன். லூக்கா 19வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்களேயானால், லூக்கா 19வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவனுமாயிருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன், சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் அங்கு இருந்தார். நீங்க தொடர்ந்து வாசியுங்கள். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவன் வகை தேடினான். ஆனால் சகேயுடைய வாழ்க்கையில் அவன் குள்ளனாய் இருந்தபடியினால், ஜனக்கூட்டம் இயேசுவை சுற்றிலும் எப்போதும் இருந்ததினால் அவரை பார்ப்பதற்கு அவனால் முடியவில்லை. ஆனால் அதற்காக அவன் சும்மா இல்லை. ஒரு காட்டத்தி மரத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து அவர் எப்படிப்பட்டவரோ என்பதை பார்க்கும்படி அந்த காட்டத்தி மரத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு கிடைத்த ஒரு சான்ஸ், வாய்ப்பை பாருங்க. இயேசு வந்தார், மரத்தின் அருகிலே நின்றார், அவனை நோக்கி பார்த்து, சகைவே நீ இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சகையுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். எப்படிப்பட்டவரோ, அவர் எப்படி இருப்பார்னு பார்க்க வந்தேன், ஆனால் என் வீட்டிலேயே ஒரு வரேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி சந்தோஷத்தோடு இறங்கி வருகிறான். ஆனால் சகையுக்கு கொடுத்த வாய்ப்பு எப்படி நான் பயன்படுத்திக்கிட்டாரு. நீங்கள் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 19வது அதிகாரம் 8வது வசனம். சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இந்த வாய்ப்பை இயேசு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இயேசு வீட்டுக்கு வந்துட்டு சாப்பாடு போட்டுட்டு நல்ல சந்தோஷமா இருந்துட்டு, எல்லார் வீட்டுக்கும் இயேசு வரல, என் வீட்டுக்கு இயேசு வந்தார்னு பெருமை பாராட்டுவதற்கு அவன் விரும்பல. அந்த வாய்ப்பை அவன் பயன்படுத்தி கொள்கிறான். பாருங்களேன் சகையோ. அங்க நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 9வது வசனத்துல நீங்க வாசிக்கிறீங்கன்னா அங்க அழகா சொல்லப்படும். லூக்கா 19வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. நல்லா யோசிச்சு பாருங்க. அதுவரை இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வரல, அதுவரை இந்த வார்த்தையை ஏசப்பா சொல்லல. ஆனா அந்த வாய்ப்பை சரியாய் சகையை பயன்படுத்தி கொண்டதுனால வெளியேறப்பட்ட ரட்சிப்பை, அவர் ரட்சிப்பை கொடுக்க வல்லமை உள்ளவர் என்பதை, இரட்சகர் அவர்தான் என்பதை அவன் கண்டு கொண்டான். இந்த காலை நேரத்தில் சில வாய்ப்புகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தருணங்களாக, சூழ்நிலைகளிலே கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அதை சரியாய் நாம் பயன்படுத்த வேண்டும், அதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். அதை சரியாய் நடந்து கொள்ளும் போது அதனுடைய ஆசீர்வாதத்தை, அதில் வைக்கப்பட்ட மேன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 38வது வசனத்தை நாம் வாசிக்கலாம்.
அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 38வது வசனம். இங்கு கந்தேக மந்திரியை குறித்து சொல்லப்படுகிறது. அங்க பாருங்க, பிலிப்பு ரதத்தோடு சேர்ந்து கொள்ளும் போது அங்க சொல்லப்படுகிறது, ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். அங்க மந்திரி சொல்வார், பிலிப்பு அவனுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தான். 37வது வசனத்துல நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா, தண்ணீர் இருக்க ஞான ஸ்நானம் எடுக்க தடை என்ன? 37வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 37வது வசனம். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அந்த காரியத்தை பயன்படுத்திக்கிட்டான் பாருங்களேன். பிலிப்பை ஆவியானவர் கொண்டு போய் விட்டார். திரும்பி பிலிப்பு அந்த கந்தேக மந்திரினால பார்க்க முடிவதில்லை. இன்னைக்கு தேவன் இப்படிப்பட்ட வாய்ப்புகளை கர்த்தர் நமக்கு தருவார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நமக்கு ஏற்படுத்தி தருவார். அதை சரியாய் எந்த மனிதன் புரிந்து கொள்ளுகிறாரோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் உண்டு. அல்லேலூயா. அநேக கருத்துக்கள் உண்டு. நம்ம சரியாய் பயன்படுத்துவோமானால் தேவன் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவர். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இதே போல ஜெபத்தை தேவன் நமக்கு சில நேரங்களில் வாய்ப்புகளாய் தருவார். இந்த ஜெபம் நமக்கு ஒரு வாய்ப்பாய் கொடுக்கப்படும். அதை சரியாய் புரிந்து கொண்டு நாம் ஜெபிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில தேவன் உயர்வுகளை கொடுக்கிறார், மேன்மைகளை கொடுக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். இன்றைக்கு வேதத்திலும் சரி நம்முடைய வாழ்க்கையிலும் சரி உயர்த்தப்பட்டவர்கள், தேவனால் பயன்படுத்தப்படுகிறவர்கள், தேவனுக்காய் வெற்றி சிறந்தவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் நீங்கள் எடுத்து பாருங்க. அவர்கள் எல்லாம் தேவன் கொடுத்த ஜெப வாய்ப்பை சரியாய் பயன்படுத்தி கொண்டவர்கள் தான். ஜெபம் ஒரு வாய்ப்பு. தேவன் சில நேரங்களில் ஜெபத்தை நமக்கு ஒரு வாய்ப்பாய் ஏற்படுத்தி கொடுப்பார். உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்தில் தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். நீ என்ன விரும்புறியோ அதை என்கிட்ட ஜெபமா கேளுப்பா, அந்த ஜெபத்துக்கு நான் பதில் தரேன். நீ என்ன கேட்டாலும், நீ என்ன சொன்னாலும் நான் தருவேன் என்று அங்க சாலமோனுக்கு ஆண்டவர் சொப்பனத்திலே வெளிப்படுகிறார். அங்க சாலமோன் கேட்டது என்ன? பொன்னோ வெள்ளியோ ஆஸ்தியையோ கேட்கவில்லை. அவன் கேட்டது இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுவதற்கு, இஸ்ரவேல் ஜனங்களை சரியாய் நடத்தி செல்வதற்கு, அந்த மந்தையை சரியான பாதையில் கொண்டு செல்வதற்கு ஞானத்தை கேட்டதால், அது தேவனுக்கு மிகவும் பிரியமாய் இருந்ததினால் நம்ம வாசிக்கிறோமே, அது பிரியமா இருந்தனால நீ கேட்காத பொன்னையும் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். சரியாய் பயன்படுத்த வேண்டும். சில நேரங்களிலே ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வாய்ப்பாய் கிடைக்கும். அந்த வாய்ப்பை சரியாய் பயன்படுத்தி கொண்டால், அதை சரியாய் புரிந்து ஒரு மனிதன் நடப்பான் என்றால் அவனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை, ஒரு வெற்றி பெற்றவர்களாய், ஒரு உயர்ந்தவர்களாய், தேசத்தில் மதிப்பு நிறைந்தவர்களாய், தேசத்தில் தேவன் உயர்த்துகளாய் கர்த்தர் மாற்றுவார். இந்த காலை நேரத்தில் அப்படிப்பட்ட சிலரை நாம் பார்த்து நாம் கடந்து செல்லுவோம். அப்படிப்பட்ட தருணங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்போது நாம் சரியாய் பயன்படுத்தி நாம் சரியாய் வாழும்போது தேவன் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். வாசிக்கலாம். முதல் காரியம், தங்களுக்கு கிடைத்த ஜெப வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட சிலரை காட்டி கொடுக்கிறேன். எஸ்தர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எஸ்தர் 4வது அதிகாரம் 16வது வசனம். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். எஸ்தருடைய வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். யோசித்து பாருங்க. இங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பயங்கரமான ஒரு அழிவுக்குள்ள வருகிறார்கள், ஒரு நெருக்கமான சூழ்நிலைக்குள்ள கடந்து வருகிறார்கள். அழிவு தங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. என்ன செய்வது என்று தெரியவில்லை. மொர்தெக்காய் இதை அறிந்தவுடன் எஸ்தருக்கு தெரியப்படுத்துகிறான். இங்கு எஸ்தர் தெரியப்படுத்தப்பட்டவுடன், அவள் அதை அறிந்தவுடன் வேதம் சொல்லுகிறது, 3 நாட்கள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள்,
நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். எஸ்தருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஜெப வாய்ப்பை அவள் சரியாய் பயன்படுத்தி கொண்டாள். சற்று யோசித்து பாருங்களேன். அவள் மட்டுமன்று வாய்ப்பை பயன்படுத்தாமல் இருந்திருந்தால் அவளுடைய வாழ்க்கை அழிந்திருக்கும். ஏன்? யூதருக்கு இரட்சிப்பு வேறொடத்திலிருந்து வரும். வாசிக்கலாம். எஸ்தர் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். எஸ்தர் 4:14வது வசனத்தை வாசிப்போம். நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். நல்ல கவனிங்களேன். நீயும் வேறொரு இடத்திலிருந்து இரட்சிப்பு எழும்பும். நீ மௌனமா இருந்தா, இந்த காலத்துல ஒண்ணுமே செய்யாம ஜெபிக்காம யூதருக்கு உதவி செய்யாம நீ அமைதியா இருந்தால் இரட்சிப்பு வராதுன்னு நினைக்காத. இரட்சிப்பு வரும். தேவன் நினைத்த காரியம் தடைபடாது. தேவன் வைத்த திட்டங்கள் கண்டிப்பா தடைபடாது. யாரை கொண்டும் எவரை கொண்டும் எந்த காரியங்களை கொண்டும் தேவன் தம்முடைய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவர். ஆனால் அது ஒரு வாய்ப்பு, நமக்கு அங்கே கொடுக்கப்படுகிற ஒரு வாய்ப்பு. அது இதில் அநேக பிரச்சனைகளை நாம் கேள்விப்படுகிறோம். சமாதானம் இல்லாமல் தவிக்கின்றன. இந்த சூழ்நிலையில் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அப்படி ஜெபிக்கும் போது, அப்படி ஜெபிக்க தொடங்கும் போது தேவன் நம்மை மேன்மைப்படுத்தி நம்மை உயர்த்தி காட்ட வல்லமை உள்ளவர். எஸ்தருடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. அந்த வாய்ப்பை சொன்னவுடன் யூதருக்கு வேறொடத்துல ரட்சிப்பு எழும்பும்பா, ஆனால் நீயும் குடும்பத்தாரும் அழிவீர்கள். இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி தான் ராஜ மேன்மை உனக்கு கிடைத்திருக்கு சொன்னவுடன் அங்க வேதத்துல வாச்சு பாருங்க, 3 நாட்கள் புசியாமல் குடியாமல் அவள் மட்டுமல்ல, தாதியும் இஸ்ரவேல் ஜனங்களும் மொர்தெகாயும் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஜெபித்ததனால் என்ன நடந்தது? வேதத்திலே வாசிக்கிறோமே, அற்புதங்கள் நடந்தது. அல்லேலூயா. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். ராஜாவின் கட்டளைக்கு பத்திரத்தில் வைத்த பிற்பாடும் மாற்றமே பண்ண முடியாது. ஆனாலும் ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் ஆமானை வீழத் தள்ளினார். எதிரிகளை மடங்கடிக்க செய்தார். தேவன் வெற்றியை தந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எந்த பொசிஷன்ல இருந்தாலும் இன்னைக்கு ஜெபத்தை மாத்திரம் விட்டுடாதீங்க. ஜெபியுங்கள். ஜெபம் நமக்கு கொடுக்கிற ஒரு வாய்ப்பு. ஒருவேளை சில சூழ்நிலைகள் நெருக்கமாக இருக்கலாம், காலங்கள் நெருக்கமாக இருக்கலாம், ஒரு பெரிய போராட்டத்துக்குள் கடந்து வந்திருக்கலாம், நமக்கு எல்லாம் மேலானதாக இருக்கலாம். யோசிச்சு பாருங்க, அங்கே ஆமான் பெரிய ஒரு மனிதன், அவனை எதிர்த்துலாம் நிற்க முடியாது. ஒரே வழி ஜெபம் மாத்திரம்தான். அவங்களுக்கு தெரிந்தது ஒன்று தான், ஜெபம் மாத்திரம். எஸ்தர் ராஜா கும்பதாக போய் நிற்க வேண்டும் என்றால் ஜெபம் மாத்திரம்தான். இஸ்ரவேலே ஜூதர்கள் காக்கப்பட வேண்டும் என்றால் ஜெபம் மாத்திரம்தான். ஜெபம்தான் நம்மை உயர்த்தும். ஆகவே ஜெபத்தை அவர்கள் ஏறெடுக்கிறார்கள், வெற்றியை கண்டார்கள். 3 அனுபவங்கள் அங்கு உண்டு. வேகமாய் சொல்லுகிறேன். 1, அவள் உயர்த்தப்பட்டாள். 2, ஆமான் அழிக்கப்பட்டான். 3, இஸ்ரவேல் ஜனம் காக்கப்பட்டது. ஆனா ஆவனா ஈனான் இருக்கும். முதல்ல அவள் உயர்த்தப்பட்டாள். எஸ்தருடைய வாழ்க்கையிலே உயர்வு மேன்மையும் கிடைத்தது. இன்றைக்கு தேசத்துக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது, தேசத்துக்காக மன்றாடும் போது தேவன் தேசத்திலுக்கு அழிவுகளை மாத்திரம் மாற்றுகிறவர்ல, நம்மையும் தேவன் உயர்த்தி காட்டுவார். நம்மை உயர்த்துகிறவர், மன்றாடுகிறவனை உயர்த்துகிறவர், ஜெபிக்கிறவனை உயர்த்தி காட்டுகிற தேவன். தேசத்துக்காக தேவ பாரத்தை உணர்ந்து ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்மை உயர்த்தி காட்டுவார். முதல் காரியம், அவள் உயர்த்தப்பட்டாள். 2வது, ஆமான் அழிக்கப்பட்டான். 3வது, இஸ்ரவேல் ஜனம் காக்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் இந்த எஸ்தர் அவளுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஜெப வாய்ப்பை சரியாய் பயன்படுத்தினதினால் தேவன் இந்த மகளை விசேஷ விதமாய் கர்த்தர் மாற்றினார். 2வது ஒரு நபரை நான் காட்டி கொடுக்கிறேன். நெகேமியா 1வது அதிகாரம் 2, 3 வசனங்களை நான் வாசிக்க கேட்கலாம். நெகேமியா 1வது அதிகாரம் 2வது 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என் சகோதரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்து தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். நெகேமியா விசாரிக்கிறார்.
விசாரிக்கும் போது அந்த சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் சொல்றாங்க பாருங்க. 3வது வசனம் வாசிக்கலாம். அந்த சிறையிருப்பிலிருந்து மீதிந்தவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார். இதை கேட்டவுடன் நெகேமியாவுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் 4-5 வசனங்களை வாசிங்க. அவன் துக்கித்தான், உபவாசித்தான், மன்றாடினான், பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்க தொடங்கினான். இந்த காலை நேரத்தில் இது நம்ம கொடுக்கிற ஒரு வாய்ப்பு. எஸ்தருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த வாய்ப்பை சரியாய் பயன்படுத்தினதால் அவள் உயர்த்தப்பட்டாள். ஆமான் அழிக்கப்பட்டான். இஸ்ரவேல் ஜனம் காக்கப்பட்டது. இது நெகேமியாவுடைய வாழ்க்கையில ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது ஜெயிப்பதற்கு. அவன் ஜெபிப்பதனால் என்ன நடந்தது? 3 அனுபவங்களை நான் சொல்லுகிறேன். 1, அவர் கரம் கூட இருந்தது. 2, ஆலயத்தின் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. 3, இஸ்ரவேல் ஜனம் வெற்றி பெற்றது. அல்லேலூயா. 3 அனுபவங்கள் கொடுக்கப்பட்டது. 1, அவர் கரம் நெகேமியாவோடு கூட இருந்தது. இன்றைக்கு கர்த்தருடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும். தீங்கினை துக்கப்படுத்தக்கூடாது, எதிரிகள் என்னை மேற்கொள்ளக்கூடாது, நான் ஜெயிக்கிறவனாய் இருக்க வேண்டும் என்றால், அவர் கரம் கூட இருக்க வேண்டும் என்றால், நமக்கு கொடுக்கிற சந்தர்ப்பங்களில் நமக்கு கொடுக்கிற ஜெப வாய்ப்புகளை சரியாய் பயன்படுத்த வேண்டும். நெகேமியா பயன்படுத்தினதினால் எத்தனை எதிரிகள் வந்தாலும், எத்தனை நபர்கள் எழுமினாலும், சன்பலா தோபியாக்கள் எத்தனை பேர் எழுமினாலும், அலங்கம் கட்டக்கூடாதபடி தடைகள் வந்தாலும், வேதம் சொல்லுகிறது அவர் கரம் என்னோடு கூட இருந்து நெகேமியா சொல்லுகிறார். 1, அவர் கரம் கூட இருந்தது. 2, ஆலயத்தின் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. நம்மை கொண்டு தேவ திட்டம் நிறைவேறும். கர்த்தர் எதற்காய் அழைத்தாரோ, கர்த்தர் எதற்காய் பிரித்தாரோ, கர்த்தர் எதற்காய் நம்மை தெரிந்து கொண்டாரோ அதை தேவன் நிறைவேற்றி செய்ய வல்லமை உள்ளவர். 3வது, இஸ்ரவேல் ஜனம் வெற்றியை கண்டது. இஸ்ரவேல் ஜனத்திலே ஒரு பெரிய வெற்றி. அவர்கள் ஜனங்கள் சந்தோஷம் உண்டானது. அவங்க வாழ்க்கையில் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. எவ்வளோ பெரிய ஒரு வெற்றி, சந்தோஷம் உண்டானது. இதே போல நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தொழிலில், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் வெற்றி காண வேண்டும் என்றால் ஜெபம் ஒரு வாய்ப்பாய் கொடுக்கப்படும் போது அதை சரியாய் பயன்படுத்த வேண்டும். இங்கு நெகேமியா அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது என்று கேள்விப்பட்டவுடன் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டான். தேவன் கொடுத்த பாரத்தை புரிந்து கொண்டான். வாசிக்கிறோமே, மன்றாடினார், உபவாசித்தார், ஜெபித்தார், ராஜாவோடு பேசினார். எல்லாம் நடந்தது. 52 நாட்களில் அலங்கம் கட்டி முடிக்க தேவன் கிருபை செய்தார். உங்களை குறித்த தேவ திட்டங்கள் நிறைவேறணுமா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணுமா? தேவன் அற்புதங்களை நடப்பிக்கணுமா? நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிற ஜெப வாய்ப்புகளை நாம் பயன்படுத்த வேண்டும். 3வது நபரை காட்டி கொடுக்கிறேன். சங்கீதங்களிலே 106வது சங்கீதம் 23வது வசனத்தை வாசிப்போம். 106வது சங்கீதம் 23வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இங்கு சொல்லப்படுகிற சம்பவம் மோசையை குறித்து இங்கு சொல்லுகிறார். வாசிக்கலாம். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். இந்த காலை நேரத்தில் மோசேக்கு ஜெப வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஜெப வாய்ப்பை நம்ம பார்க்கிறோம். இந்த காலை நேரத்தில் இங்கு ஒரு மனிதனுக்கு வாய்ப்பு கொடுக்கிறதை கர்த்தர் நமக்கு காட்டி கொடுக்கிறார். மோசே திறப்பில் நின்றார். இங்கு மோசே மட்டும் திறப்பில் நில்லாமல் இருந்திருந்தால் ஜனங்கள் அழிக்கப்பட்டிருப்பார்கள். ஜனங்களுடைய வாழ்க்கையில் அழிவுகள் உண்டாயிருக்கும். ஆனால் மோசே திறப்பில் நின்றது நிமித்தம் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தந்தார். வேதத்தை வாசித்து பார்க்கிறோமே, வேதம் முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்படுகிற திறப்பில் நின்ற ஒரே மனிதன் மோசே. திறப்பில் நின்றவர் ஜெபித்தார். திறப்பில் நின்றவர் தேவனை நோக்கி பார்த்தார். அதனால் அற்புதங்கள் நடந்தது. இங்கு 3 அனுபவங்கள் உண்டு. வேகமாய் சொல்லுகிறேன். 1, அழிக்கப்படாதபடிக்கு காக்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அழிக்கப்படாதபடிக்கு, ஒரு பெரிய அழிவை சந்திக்காதபடிக்கு, யாத்ராகமம் 32வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். யாத்ராகமம் 32வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும்
நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். நல்லா யோசிச்சு பாருங்க, நீ என்னை விட்டுடு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அவ்வளவு கோபம் இருந்தது இஸ்ரவேல் ஜனங்கள் மேல, அவ்வளவு தேவன் கோபம் இருந்தார். ஆனால் திறப்பிலே நின்றதால், அந்த ஜெப வாய்ப்பை சரியாய் மோசே பயன்படுத்தினதனால் முதல்ல காரியம் தெரியுமா, அழிக்கப்படாதபடி காக்கப்பட்டார்கள். இரண்டாவது, ஆளுகைக்குள், தேவனுடைய ஆளுகைக்குள் உட்பட்டார்கள். அதுக்கப்புறம் தான் அவங்க புரிந்துக்கிட்டாங்க தேவனுடைய ஆளுகை அவங்களுக்குள்ள உட்பட்டது. மூன்றாவது, இஸ்ரவேல் ஜனம் காக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் காத்தார். இந்த காலை நேரத்தில் இந்த அனுபவங்கள் நமக்கு வர வேண்டும் என்றால், நம்முடைய பட்டணம், நம்முடைய சபை, நம்முடைய தேசம் அழிக்காதபடிக்கு நாம் திறப்பில் இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நான்காவது நபரை வேகமாய் காட்டி கொடுக்கிறேன். லூக்கா 23வது அதிகாரம் 42வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். லூக்கா 23வது அதிகாரம் 42வது வசனம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இங்கு இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது 2 கள்ளர்கள் பக்கத்திலே சிலுவையிலே அறையப்படுகிறார்கள். அதில் ஒரு கள்ளன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை தான் பார்க்கிறோம். இயேசுவை நோக்கி அந்த கள்ளன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இந்த வாய்ப்பை சரியாய் பயன்படுத்தி கொண்டான், சரியாய் அவன் யூகித்து கொண்டான், சரியாய் அவன் நடத்தினதுனால் வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு அவனை நோக்கி சொல்லுவாரு, நீ இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். முதல்ல இருக்கிற அந்த கள்ளன் கூட இல்லை, ஆனால் இந்த கள்ளன் அந்த ஜெப வாய்ப்பை சரியாய் பயன்படுத்தி கொண்டதால் அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டானது. இப்படி அநேக கருத்துக்களை வேதத்திலே காட்டி கொடுக்க முடியும். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், தேவன் நமக்கு கொடுக்கிற வாய்ப்புகள் எல்லா காலங்களிலும் அல்ல, எல்லா நேரங்களிலும் அல்ல. அதை சரியாய் பயன்படுத்துவோமானால் நிச்சயமாய் தேவன் அற்புதங்களை செய்வார். வாய்ப்புகள் மாத்திரமல்ல, ஜெபமும் நமக்கு ஒரு வாய்ப்பாய் கொடுக்கப்படும். ஜெபமும் நம்முடைய வாழ்க்கை சில தருணங்களில் கொடுக்கப்படும். அதை சரியாய் புரிந்து கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும். எஸ்தர் ஜெபித்தார், அவருடைய வாழ்க்கை உயர்த்தப்பட்டது. நாம் வாசித்தோமே. 2வது, நெகேமியா ஜெபித்தார். 52 நாட்கள் அலங்கம் கட்டி முடிப்பதற்கு தேவன் கிருபை செய்தார். சாதனையாளராய் மாற்றினார். ஊழியத்தில் சாதிக்கணுமா, ஊழியத்தில் வெற்றி பெறணுமா, தொழிலில் சாதிக்கணுமா, நாம் ஜெபத்தை நாம் முன்னிலைமைப்படுத்த வேண்டும். 3வது, திறப்பில் நின்ற மோசே அந்த இடத்தில் சரியாய் பயன்படுத்தப்பட்டதால் அழிவு வராதபடி காத்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் காக்கப்பட்டார்கள். பிள்ளைகள் காக்கப்பட வேண்டும் என்றால், குடும்பம் காக்கப்பட வேண்டும் என்றால் நாம் திறப்பில் நின்று ஜெபிக்க வேண்டும். 4வது, இந்த கள்ளனுடைய ஜெபத்தை பாருங்க. சரியான நேரத்தில், சரியான தருணத்தில், கடைசி நேரத்தில் ஆண்டவரே நினைத்தருளும் அந்த ஜெப வாய்ப்பை சரியாய் பயன்படுத்தினதால் ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு பரதீஸ் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. இதே போல அநேகர் வாய்ப்புகளையும் தவற விட்டவர்கள் உண்டு. யூதாசை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், வாழ்க்கையில வாய்ப்பை தவற விட்டான். நீங்கள் சிம்சோனை எடுத்துக்கொள்ளுங்கள், வாழ்க்கையில வாய்ப்பை தவற விட்டான். யோனாவை எடுத்துக்கொள்ளுங்கள். யோனா 1:11 வாசிக்கலாம். ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். யோனா 1வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி கேட்கிறாங்க, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? சமுத்திரம் அமர்னா என்னப்பா செய்யணும்? அப்போ கூட ஜெபிக்கணும்னு தோணலை பாருங்களேன். அப்போ கூட அந்த தருணத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தப்ப கூட உடனே முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் வந்து, ஆண்டவரே என்னை மன்னிங்க, நான் திரும்பி போகிறேன், என்னை மாற்றுங்க. நீங்கள் அந்த கப்பல்காரன்ட்ட மீண்டும் அந்த பகுதிக்கு ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு விடுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் சொன்னது, என்னை தூக்கி சமுத்திரத்தில் போட்டுடுங்கன்னு சொல்லுவான். யோசிச்சு பாருங்களேன். ஜெப வாய்ப்புகளை தேவன் தருணங்களை கொடுப்பார். அன்றைக்கு யோனா ஜெபித்திருந்தால் மீனின் வயிற்றிலே இருக்க வேண்டியது அவசியம் இல்லை, கர்த்தருடைய தண்டனைக்கு உட்பட வேண்டிய அவசியம் இல்லை, இழக்க வேண்டியதற்கு அவசியம் இல்லை. இந்த காலை நேரத்தில் ஏன் இழப்புகள், ஏன் நஷ்டங்கள்? அநேக நேரங்களில் ஜெபிப்பதற்கு தேவன் வாய்ப்புகளை கொடுத்தும் அந்த ஜெப வாய்ப்புகளை தவற விட்டதனால், ஜெபிக்க தவறியதால், ஜெபிப்பதற்கு நாம் தூரப்படுத்தினதால், ஜெபத்தை நம்முடைய வாழ்க்கையில முன்னிலைமைப்படுத்தாததால் தான் இவ்வளவு இழப்பு
வாய்ப்புகள் இன்றைக்கு ஆண்டவர் காலையிலே தெளிவாய் சொல்லுகிறார். ஜெபத்துக்கு முன்னிலைமை கொடுங்கள், ஜெபத்தை முக்கியத்துவம் படுத்துங்கள். ஜெபமே ஜெயத்தை கொடுக்கும், ஜெபமே நம்மை உயர்த்தும், ஜெபமே நம்மை ஆசீர்வதிக்கும், ஜெபமே தேவன் கிட்ட நம்மை கொண்டு சேர்க்கும். இந்த காலை நேரத்தில் ஜெபம் ஒரு வாய்ப்பு. ஜெபிப்பதற்கு கர்த்தர் வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். யார் எழுப்புதலில் பங்கு கொள்ள முடியும்? இந்த நாட்களில் ஜெபிக்கிறவர்களை கொண்டுதான், இந்த நாட்கள் தேசத்துக்காய் ஜெபிக்கிறவனை கொண்டுதான், இந்த நாட்களில் பட்டணத்துக்காய் ஜெபிக்கிறவர்களை கொண்டுதான். சாலமோனுக்கு அநேக முறைகள் தேவன் பேசியும் ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையிலே அந்த ஜெபிக்க வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கிற எண்ணமில்லை. கடைசியா வாழ்க்கையிலே அழிவுகள் உண்டானது. இதே போல ஜெபிக்க மறந்தவர்கள் லிஸ்ட் அநேகம் வேதத்திலே உண்டு. இந்த காலை நேரத்தில் ஜெப வாய்ப்புகளை தேவன் தரும்போது பயன்படுத்துவோம். தேவன் நம்மை உயர்த்த வல்லமை உள்ளவர். என்ன சூழ்நிலை வந்தாலும் சூழ்நிலைகளை புரிந்து கர்த்தர் ஜெபிக்க வைக்கிற நேரத்தில், ஜெபிக்க தூண்டுகிற நேரத்தில், ஜெபிக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் ஜெபிப்போமானால் நிச்சயமாய் தேவன் நம்மை உயர்த்துவார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அர்ப்பணிங்க பார்ப்போம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, ஜெபம் ஒரு வாய்ப்பு. எனக்கு கொடுக்கிற வாய்ப்பை நான் சரியாய் புரிந்து கொள்ள, நான் சரியாய் என் வாழ்க்கையை அதை பயன்படுத்த கிருபை செய்வீராக. யோனாவை போல வாய்ப்புகள் கிடைத்தும் என் வாழ்க்கை நான் வீணாயிடக்கூடாது ஆண்டவரே. அந்த கெட்ட கள்ளனுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்களேன். அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது, ஆனா பரியாசம் தான் செய்தான். அவனோட வாழ்க்கையில் அந்த பரியாசமும் கேலி தான் இருந்தது. தேவ பயம் இல்லை அவனுடைய வாழ்க்கையில. ஆனா இன்னொரு கள்ளனுடைய வாழ்க்கையில வாசிக்கிறோமே, அவன் சரியாய் பயன்படுத்தினான். இன்னைக்கு கர்த்தர் நம்மை சரியாய் பயன்படுத்த அவர் நம்மை அழைக்கிறார். வேதம் சொல்லுகிறது ஜெபம் ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பர்த்திமேயு குருடனுக்கு தெரிந்தது, இன்னைக்கு நான் இயேசுவை விட்டுட்டா இனி திருப்ப நம்ம பிடிக்க முடியாது. அந்த வாய்ப்பை சரியாய் பயன்படுத்தினானே. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த காலை நேரத்தை உங்களை உயர்த்த விரும்புகிறார். இது நல்ல ஒரு வாய்ப்பு. இது தேவன் கொடுத்த ஒரு தருணம். இந்த தருணத்தில் ஜெபிக்க அர்ப்பணிப்பீர்களே ஆனால், ஜெபிப்பதற்கு உங்களை விட்டு கொடுப்பீர்களே ஆனால், ஜெபத்தை முன்னிலைப்படுத்துவீர்களே ஆனால், ஜெபிப்பதற்கு உங்களை அர்ப்பணிப்பீர்களே ஆனால், நிச்சயமாய் சகையுடைய வாழ்க்கையில செய்தது போல ரட்சிப்பை கர்த்தர் தருவார், விடுதலையை கர்த்தர் தருவார், ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார், மேன்மைகளை கர்த்தர் தருவார். இந்த காலை நேரத்தில் எத்தனை நஷ்டங்கள் வந்தாலும் ஜெபத்தை முன்னிலைமைப்படுத்தும் போது நிச்சயமாய் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஜெபிங்க ஆண்டவர்ட்ட, அப்படியே அர்ப்பணிங்க. இந்த காலை நேரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அர்ப்பணித்தே நான், அர்ப்பணித்தே இயேசுவே, அர்ப்பணித்தே நான், அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. ஒரு விசை கூட சேர்ந்து போடலாமா? அர்ப்பணித்தே நான், அர்ப்பணித்தே ராஜாவே, அர்ப்பணித்தே. அப்படியே அர்ப்பணிங்க. ஆண்டவரே, எனக்கு கொடுக்கிற இந்த ஜெப வாய்ப்பை பயன்படுத்தி ஜெபிக்க கிருபை தருவீராக. ஒரு பலன் உண்டாகட்டும், ஜெபிக்க பலன் உண்டாகட்டும். ஜெபிக்க வைக்கிற ஆவியானவர் எங்களை ஜெபிக்க வைக்க தொடங்குவீராக. நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம். இந்த காலை நேரத்தினுடைய சமூகத்திலே கடந்து வருகிறோம். ஜெபிக்க அர்ப்பணித்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இன்றைக்கு விண்ணப்பத்தை பதிவிட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். தேவன் கதவுகளை திறந்து தருவீராக. ஆண்டவரே, கடனோடு வந்திருக்கலாம், வியாதியோடு வந்திருக்கலாம், பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம், எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கலாம். இன்றைக்கு இந்த ஜெபிக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், கடன்கள் விலகட்டும், வியாதிகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், சுகம் உண்டாகட்டும், தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், பிள்ளைகள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும், திருமண காரியங்கள் ஏற்ற நேரத்தில் நடக்கட்டும், தடைகள் எல்லாம் மாறட்டும், பிள்ளைகள் ஏற்ற காலத்திலே பிறக்கட்டும், பிள்ளைகள் படிப்பின் காரியத்திலே ஜெயம் உண்டாகட்டும், ஆசீர்வாதங்கள் பெருகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளும் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஜெபத்தை கேட்டு எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இந்த காலையில விண்ணப்பித்த ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் பரலோகத்தில் இருக்கிற தேவன் கேட்டு அற்புதம் செய்வீராக. உன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்னீரே, உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொன்னீரே. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறோம் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. எங்க ஜெபங்களை எல்லாம் கேட்டு விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்து கண்ணீரை துடைத்து துக்கத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியான மகிழ்ச்சியை தேவன் ஏற்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் ஒரு வாய்ப்பாய் மாறும்போது பயன்படுத்துவோம், அற்புதங்களை காணுவோம். ஆமேன்.